ஆவின் பால் எடுத்துருக்கேன். ஆவின் பால் பாக்கெட்டு. ஆவின் பால் நல்லா காய்ச்சிட்டு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த பால். பால் காய்ச்சிட்ருக்கிறேன். பால் காய்ச்சிட்டேன். நல்லா கொதிக்க விட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தயிர் கொசனம் இதை ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றிக்கலாம். இது வந்து நேற்று தயிர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் தயிர் உர ஊற்றிக்க போகிறேன். இந்த அளவுக்கு போதும். நம்ம கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். இந்த தயிர் நல்லா ஊற்றி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு அது மூடிக்கலாம். இந்த தயிரில் நான் வந்து இன்றைக்கி மோர் கடைய போகிறேன். 2 விதமாக கடைய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் நான் மோர் எடுத்து நல்லா தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மோரில் வந்து தண்ணி கணக்கே பார்க்க தேவையில்லை. நமக்கு நல்லா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்குமே மோர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சில பேர் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி எல்லாம் வைப்பாங்க. நான் பச்சை மிளகா போட்டு அரைக்கல. பச்சை மிளகாவை கட் பண்ணி, பச்சை மிளகாவும் இஞ்சியும் கட் பண்ணி போடுறேன். ஒரு மோர் வந்து தாளிக்க போகிறேன். ஒரு மோர் வந்து அப்படியே தான் இருக்கும். பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி கிடையாது, கொத்தமல்லி இலை, உப்பு இது மட்டுக்கும் போட்டுருவேன். உப்பு போடுறேன் 2க்குமே. சும்மா அரை ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், வறுத்து அரைச்ச தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். பொடியாக நறுக்கி தயிரில் போட்டுக்கலாம். நம்ம 2 தயிர்லேயுமே போடுறேன் நான். மோரில் 2 பக்கம் மோர்லேயும் நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் அதே மாதிரி ஒரே மிளகா தான். இந்த 2க்குமே பாதி மிளகாயாக போட்டுக்கிறேன் நான். ஒரு மிளகாய் எடுத்து 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலையும் அதே மாதிரியே 2 கொத்து எடுத்து இதில் ஒரு கொத்து, இந்தாண்ட ஒரு கொத்து, அந்தாண்ட ஒரு கொத்து போடுறேன் நான். ஒரு கொத்து போட்டால் போதும். நமக்கு வாசனைக்கு தான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு மோர் மட்டும்தான் நான் தாளிக்க போகிறேன். ஒரு மோர் தாளிக்க மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். தாளித்து இதில் போட்டுட்டேன். இந்த மோர் ஒரு விதம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் தாளித்த மோரில் பெருங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த மோர்லேயும் போட்டுக்கலாம். இருந்தாலும் கூட தாளித்த மோரில் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நான் தாளித்த மோரில் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ கிளாஸில் ஊற்றுறேன் நான். ஒன்று தாளித்த மோர், ஒன்று தாளிக்காத மோர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். இந்த வெயிலுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும்.